ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப க்யூட்டான கலர்ஃபுல்லான பேப்பர் ரோஸஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நீங்கள் ரோஸ் பண்ணி வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான பாட்டில் அந்த மாதிரி இதில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு நான் ஒரு எல்லோ கலர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஷேப்பில் 7 சென்டிமீட்டர் டயமீட்டரில். இது மேலே ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது மேலேயே அப்படியே கட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு பெரிய சைஸ் ரோஸ் வேணும்னா நீங்கள் சர்க்கிளோட சைஸை பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் குட்டியாக வேணும்னா இன்னும் குட்டியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸோட சைஸ் மாறும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்படி இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறமா. இப்போது இதை வெளிப்புறத்துலேருந்து அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லூஸாகவே ரோல் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ரோல் பண்ணவே உங்களுக்கு அப்படியே அந்த ரோஸ் ஃபார்ம் ஆகிட்டு வர்றது தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிக்கணும். இப்போ சென்டரில் இந்த மாதிரி கொண்டு வச்சிடணும், கடைசி அந்த சென்டர் பீஸை. இப்போது இதை பின் பக்கமாக இப்படி திருப்பிட்டு சென்டர்லேயும் கொஞ்சம் சுற்றியும் க்ளூ கன்னில் வச்சு கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மல் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்யூட்டான பேப்பர் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை குத்துறதுக்காக நான் ஒரு சின்ன டூத் பிக், ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃப்ளோரல் டேப்பை சுற்ற போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் கலர் பேப்பர் கூட சுற்றிக்கலாம். இல்லை இதுலேயே நீங்கள் க்ரீன் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சுற்றி எடுத்துட்டு அதோட சென்டரில் இப்படி குத்திடலாம். குத்திட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. நான் க்ளூ கன் போட்டதுனால அதுலேயே இது நல்லா நிற்கிது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை குட்டியாக ஏதாவது ஒரு ஃப்ளவர் வேஸ்லேயோ இல்லை பாட்டில்லையோ நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் நீங்கள் பண்ண கிராஃப்டோட இமேஜையும் கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.